கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது என்னாகமம், அதில் 23ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். என்னாகமம் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இன்றையதான் நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். நீங்க இந்த ஆசீர்வாதம் பெருகும் வருடமாக இருக்க போகிறது, மாதமாக இருக்க போகிறது. 2026 முதல் மாதத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக ஆசீர்வாதம் தான், அதுக்கு பின்தொடரும் வருடம் முழுவதுமாக ஆசீர்வாதம் தான். இந்த கதையை நமக்கு எல்லாமே தெரியும். பிள்ளையாம் பாலாக் தெரியும். பாலாக் ராஜா பிள்ளையாம சபிக்கிறக்கா கூப்பிட்டு வர்றாரு. ஆனா சபிக்க வந்த ஒரு வாயிலிருந்து தேவன் என்ன பேசுறாரு பாருங்க. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். உங்களை யார் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, உங்களை யார் யாரெல்லாம் ஒண்ணுமா மாக்கணும்னு நினைச்சாங்களோ, இப்ப இவ்வளவுதான் இதோட முடிஞ்சிடணும், உங்க இவ்வளவுதான் உங்க வேலை போயிடணும், உங்க தொழில் போயிடணும், உங்க வாழ்க்கையை முடிஞ்சு போகணும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாங்களோ அவங்க வாயிலிருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற போகிறீங்க, அவங்க வாயிலிருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அவங்களால முடியாது. உங்களுக்கு எதிராக செய்த காரியம் அன்னைக்கும் வாய்க்காதே போய்விட்டதற்காக தேவன் நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான தூய மந்திரவாதம் இல்லை நம்ம படிக்கிறோம். நம்ம யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை அப்படின்னு படிக்கிறோம். நம்ம அதே தேவன் நிறைவேற்றி நடத்தி இருக்கிறார். உங்களை இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில நீங்க நடத்தி வரப்பட்டு இருக்கிறீங்க நீங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதான் அழகா சபைக்கே வாயில இருந்து தேவன் சொன்னாரு. எப்படி ஒரு அற்புதம் பாருங்களீங்க. உங்களுக்கு எதிராக அவங்க அன்னையும் உங்களோட ஆசீர்வாதத்தை கண்டு பிரமித்து நிற்க போகிறார்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதமா உங்களுக்கு, இவ்வளவு ஒரு வல்லமையான தேவன் உங்க கூட இருக்காரு. நம்ம என்னென்னமோ ஆசோமே, என்னென்னமோ நினைச்சு ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே உங்களை, ஆனாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொன்னான்னு கண்டு இனி அவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக வராம இருப்பாங்க. அது தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, உறவின் முறையா இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். விரோதிகள், எதிரிகள் வாயிலிருந்து அவங்க மூலமாக உங்க வாயிலிருந்து உங்க ஆசீர்வாதத்தை அவங்க அங்கீகரிக்க போறாங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனுக்கு பயந்துவேமே, ஆனால் தேவன் உங்க ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக இல்லை, 7 மடங்காக இல்லை. அது வானத்தின் பலவனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்ப மாட்டேன்னு மல்லிகையில சொன்னது போல உங்க ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பப்பட போகிறது. கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க எப்படி நினைச்சுட்டு இருக்கீங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. தேவ ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. தேவ ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது வெளிப்பெறும் வருடமாக இருக்க போகிறது. அது வெளிப்பட போகிறது. வெகு சீக்கிரத்துல வெளிப்பட போகிறது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னுடன் இருக்கிறார் மட்டும் வாயில திறந்து அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. மிகப்பெரிய மாறுதலை பார்க்க போகிறீங்க. இந்த வசனத்தை திருப்பி படிக்க பாருங்களீங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இது நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. தேவன் சாட்சியாக நிற்க போகிறீங்க. அவன் ஜெபிப்போம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், நான் அதை திருப்ப கூடாது. எஸ், இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று, ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் என்று நீர் எங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ள எங்களை உதவி செய்யுமாப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றியாக இருக்க உதவி செய்ய மாட்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும் மாத்திரமாக இருக்க போவதற்காக நன்றியானவர். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றியானவரே. அதை உமக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றியானவர். உணர்ந்து கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றியானவரே. தெய்வீக ஆசீர்வாதம், உடல் ரீதியான ஆசீர்வாதம், பண ரீதியான ஆசீர்வாதம், குடும்பத்திலே சமாதான ரீதியான ஆசீர்வாதம் அனைத்தையும் பெற்றுக் கொண்டதற்காக நன்றியானவரே. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.